மத்தியிலே ஏற்பட்ட எழுச்சி, இளைஞர்கள் மத்தியிலே ஏற்பட்ட புரட்சி, இளைஞர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட இஸ்லாமியர்களும் சரி தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள், களப்பணியாற்றினார்கள், மக்களை சந்தித்தார்கள். எவ்வளவு பெரிய உழைப்பு, எவ்வளவு பெரிய தியாகம். 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட ரொம்ப பலமான அஸ்திவாரம் இஸ்லாம் வேரூன்றி நிற்கிறது. அழிக்க முடியாத மார்க்கமாக இன்று உலகத்தில் பரவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் செய்த தியாகத்தை சற்று நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. தென்மண்டல மாநாட்டை முன்னிட்டும் தலைமை சார்பாக நாம் அறிவித்துள்ள முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் என்ற செயல் திட்டத்தை எவ்வாறு நாம் வீரியமாக நடைமுறைப்படுத்தலாம், அந்த செயல் திட்டத்தினுடைய அடிப்படை என்ன, அந்த செயல் திட்டத்தினுடைய பலாபலன் என்ன, அந்த செயல் திட்டத்தை நாம் மனமுவந்து செய்வதன் மூலமாக நாம் நமக்காக செய்யக்கூடிய நன்மை என்ன, இதுதான் முக்கியம். செயல் திட்டம் என்று ஒரு பேனரை அறிவிக்க தலைமை செய்யலாம், மாநாடுன்னு ஒரு மாவட்டம் அறிவிக்கலாம், பொதுக்கூட்டம்னு ஒரு கிளை அறிவிக்கலாம். ஆனால் அது தாவா என்ற அடிப்படையில் நீங்கள் உழைப்பு செய்யும் பொழுது அதற்கான கூலியை நீங்கள் அல்லாஹ்விடம் தான் பெறப்போகின்றீர்கள். இதிலிருந்து தான் நீங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும். நீங்கள் எந்த செயலை வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, மாநாடு நடத்துங்க, பொதுக்கூட்டம் நடத்துங்க, திருமண கூட்டம் நடத்துங்க, தர்பியா நடத்துங்க, செயற்குழு நடத்துங்க, பொதுக்குழு நடத்துங்க. நோக்கம் என்ன? யாருக்காக செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம், ஏன் செய்கின்றோம், செய்தால் என்ன நன்மை, செய்யலனால் மறுமையில் என்ன இழப்பு, சமூகத்தின் நிலை என்ன, சமூகத்தில் மாணவர்களுடைய நிலை என்ன, சமூகத்தில் இளைஞர்களுடைய வழிமுறைகள் என்ன, நாம் எங்கே நிற்கின்றோம், எதில் நிற்கின்றோம், எதை நோக்கி பயணிக்கின்றோம், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மனசில் கொண்டு வந்து நிறுத்துங்க. முதல்ல நிறுத்திட்டு அடுத்த செயல் திட்டத்துக்கு வாங்க. ரெண்டையும் நீங்கள் வேறு வேறு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகி போகும். ஜமாத்து சொல்லுது, அதனால் நான் செய்கிறோம், இப்படி செய்யவே செய்யாதீங்க. மார்க்க விஷயத்தில் நான் ஜமாத்துக்காக செய்கின்றேன். ஏன் செய்கிற ஜமாத்துக்கு என்ன அவசியம்? நான் அல்லாஹ்விற்காக செய்கின்றேன், நீ எஜமானனுக்காக செய்கின்றேன். முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் இது ஒரு பேனர் தான். ஆனால் இன்றைய தலைமுறை எப்படி சென்று கொண்டிருக்கிறது, இளைஞர்களுடைய வழிமுறைகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, தௌஹீதிலே தடம் புரண்டு வந்த வழியை நோக்கி பலரும் பின்னங்கால் பிடரிக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்காக நாம் என்ன அழைப்பு பணி செய்தோம், என்ன தாவா பணி செய்தோம், எது போன்ற ஏற்பாடுகளை செய்தோம், அவர்களை பார்த்து சந்தித்தோமா, பேசினோமா? எல்லாரும் எப்படி சிந்திக்கணும்னா, ஒரு சுய பரிசோதனை நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். எதுக்கு வேணும்? இளைஞர்கள் மத்தியிலே ஏற்பட்ட எழுச்சி, இளைஞர்கள் மத்தியிலே ஏற்பட்ட புரட்சி, இளைஞர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட இஸ்லாம் ஒட்டுமொத்த அரபு தேசத்தையே இஸ்லாமிய நாடாக மாற்றியதே இணை வைப்பை அரபு தேசத்திலிருந்து அகற்றினார்களே, அது போன்ற ஒரு நிலைக்கு என்ன காரணம்? நபிகள் நாயகமும் சரி, அவர்களோடு இந்த நபித்தோழர்களும் சரி தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள், களப்பணியாற்றினார்கள், மக்களை சந்தித்தார்கள். எவ்வளவு பெரிய உழைப்பு, எவ்வளவு பெரிய தியாகம். 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட ரொம்ப பலமான அஸ்திவாரம் இஸ்லாம் வேரூன்றி நிற்கிறது. அழிக்க முடியாத மார்க்கமாக இன்று உலகத்தில் பரவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் செய்த தியாகத்தை சற்று நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. தென்மண்டல மாநாட்டை முன்னிட்டும் தலைமை சார்பாக நாம் அறிவித்துள்ள முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் என்ற செயல் திட்டத்தை எவ்வாறு நாம் வீரியமாக நடைமுறைப்படுத்தலாம், அந்த செயல் திட்டத்தினுடைய அடிப்படை என்ன, அந்த செயல் திட்டத்தினுடைய பலாபலன் என்ன, அந்த செயல் திட்டத்தை நாம் மனமுவந்து செய்வதன் மூலமாக நாம் நமக்காக செய்யக்கூடிய நன்மை என்ன, இதுதான் முக்கியம். செயல் திட்டம் என்று ஒரு பேனரை அறிவிக்க தலைமை செய்யலாம், மாநாடுன்னு ஒரு மாவட்டம் அறிவிக்கலாம், பொதுக்கூட்டம்னு ஒரு கிளை அறிவிக்கலாம். ஆனால் அது தாவா என்ற அடிப்படையில் நீங்கள் உழைப்பு செய்யும் பொழுது அதற்கான கூலியை நீங்கள் அல்லாஹ்விடம் தான் பெறப்போகின்றீர்கள். இதிலிருந்து தான் நீங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும். நீங்கள் எந்த செயலை வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, மாநாடு நடத்துங்க, பொதுக்கூட்டம் நடத்துங்க, திருமண கூட்டம் நடத்துங்க, தர்பியா நடத்துங்க, செயற்குழு நடத்துங்க, பொதுக்குழு நடத்துங்க. நோக்கம் என்ன? யாருக்காக செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம், ஏன் செய்கின்றோம்,
செய்தால் என்ன நன்மை, செய்யலனால் மறுமையில் என்ன இழப்பு, சமூகத்தின் நிலை என்ன, சமூகத்தில் மாணவர்களுடைய நிலை என்ன, சமூகத்தில் இளைஞர்களுடைய வழிமுறைகள் என்ன, நாம் எங்கே நிற்கின்றோம், எதில் நிற்கின்றோம், எதை நோக்கி பயணிக்கின்றோம், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மனசில் கொண்டு வந்து நிறுத்துங்க. முதல்ல நிறுத்திட்டு அடுத்த செயல் திட்டத்துக்கு வாங்க. ரெண்டையும் நீங்கள் வேற வேற பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆகி போகும். ஜமாத்து சொல்லுது, அதனால நான் செய்கிறோம், இப்படி செய்யவே செய்யாதீங்க. மார்க்க விஷயத்தில் நான் ஜமாத்துக்காக செய்கின்றேன். ஏன் செய்கிற ஜமாத்துக்கு என்ன அவசியம்? நான் அல்லாஹ்விற்காக செய்கின்றேன், எஜமானனுக்காக செய்கின்றேன். முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள், இது ஒரு பேனர் தான். ஆனால் இன்றைய தலைமுறை எப்படி சென்று கொண்டிருக்கிறது, இளைஞர்களுடைய வழிமுறைகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, தௌஹீதிலே தடம் புரண்டு வந்த வழியை நோக்கி பலரும் பின்னங்கால் பிடரிக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்காக நாம் என்ன அழைப்பு பணி செய்தோம், என்ன தாவா பணி செய்தோம், எது போன்ற ஏற்பாடுகளை செய்தோம், அவர்களை பார்த்து சந்தித்தோமா, பேசினோமா? எல்லாரும் எப்படி சிந்திக்கணும்னா, ஒரு சுய பரிசோதனை நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். எதுக்கு வேணும்? நான் எனக்காக உழைக்கிறேன், என்னுடைய மறுமை வாழ்வுக்காக உழைக்கின்றேன், என்னுடைய சொர்க்கத்தில் தரஜா உயர வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றேன், எனக்கு நேர்வழி காமித்த என் எஜமானனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அவன் என்னுடைய எஜமான். இந்த உலகத்தில் இத்தனை ஆயிரம் கோடி மக்களை படைத்திருக்கிறான். ஆனால் அதில் அவன் எனக்கு நேர்வழியை காட்டி இருக்கிறான். திருமறையின்பால், நபிகள் நாயகத்தின்பால் நடக்கும் வழியை காட்டி தந்த என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? அந்த நன்றி எது தெரியுமா? இந்த சமூகம் சீர்கட்டு சென்று கொண்டிருக்கிறது, சமூகத்தில் இணை வைப்பு மீண்டும் வேர்விட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமிய பாதையை விட்டுவிட்டு போதையின் பக்கம் செல்லுகின்றார்களே, விபச்சாரத்தின் பக்கம் செல்லுகின்றார்களே, வேறு பல மயக்கத்தின் பக்கம் செல்லுகின்றார்களே. இந்த இளைஞர்களில் ஒருவன் என்னுடைய குடும்பத்துக்காரனாக இருப்பானே, இந்த இளைஞர்களில் ஒருவன் என்னுடைய சகோதரனாக இருப்பானே, இந்த இளைஞர்களில் ஒருவன் என் மகல்லாவாசியாக இருப்பானே, இந்த இளைஞர்களில் ஒருவன் என்னுடைய மகனின் நண்பனாக இருப்பானே. என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய மகல்லாவிற்காக, என்னுடைய சமுதாயத்திற்காக இந்த மக்கள் மத்தியிலே நான் மார்க்கத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் யார் சொல்லுவது? யார் சொல்ல தயாராக இருக்கின்றார்கள்? ஆகவே என்னை நான் அர்ப்பணிப்பு செய்கின்றேன். இறைவா, உனக்காக உன்னுடைய பாதையிலே வழிகட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை நேர்வழியின்பால் நான் அழைக்க செல்கின்றேன். எனக்கு நீ உதவி செய்ய ரப்பே என்று துஆ செய்துவிட்டு களம் காணுங்கள். சகோதரர்களே, நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம்? ஏன் பயணிக்கின்றோம்? ஏன் ஜமாத்தில் ஐக்கியமாக இருக்கிறோம்? கேட்டோமா? தௌஹீத் ஜமாத்தில் நம்ம இருக்கலன்னா என்ன சொர்க்கம் கிடைக்காதா? அப்படி தௌஹீத் ஜமாத் எதுவும் சொன்னுச்சா? யாரா பிரச்சாரம் பண்ணீங்கன்னு சொல்லி யாரும் சொன்னீங்களா? தௌஹீத் ஜமாத்தில் இருந்தால் தான் சொர்க்கம், நீங்க எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணீங்களா? இல்லை, நம்ம பிரச்சாரம் யாரும் பண்ண மாட்டோம். ஏன்? சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தௌஹீத் ஜமாத் தேவையில்லை. சொர்க்கத்திற்கு செல்வதற்கு எது தேவை? உறுதி வேணும், ஈமான் வேணும், அதில் உறுதி வேணும், கலப்படமற்ற நம்பிக்கை வேணும், அழைப்பு பணியில் தன்னை ஆர்வப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விற்காக தியாகம் செய்ய வேண்டும். இதான நோக்கம். இதை நோக்கித்தானே பயணிக்கணும். பிறகு ஏன் தௌஹீத் ஜமாத்னு ஆரம்பிச்சிருக்கிறோம்? நான் நன்றாக சொல்லுகிறேன், அடிப்படையில் இருந்து பேசுகிறேன். பல நேரங்களில் சோர்வு தட்டுகிறார், பல நேரங்களில் அவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அழைப்பு பணி செய்யவில்லை என்றால் ஒரு கிளை தேவையில்லை. அழைப்பு பணி செய்யவில்லை என்றால் மதுரை மாவட்டம் தேவையில்லை. இன்னும் சொல்லவா, அழைப்பு பணி செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தேவையில்லை. எங்க வேணாலும் சொல்லலாம். எதுக்கு கூட்டம்? ஆட்சியை பிடிக்க போறோமா? எதுக்கு ஒருங்கிணைப்பு? எதுக்கு கூட்டம்? அழைப்பு பணி செய்வதற்கு ஒரு ப்ரொசீஜரை வகுக்கிறோம், ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்றோம், வலுவை ஏற்படுத்துகிறோம். அதுக்கு தானே. வேற என்ன வந்துட போகுது? வேற என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஏன் நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. நான் ஏன் ஜமாத்தில் பயணிக்கிறேன் தெரியுமா? இது அழைப்பு பணி செய்யக்கூடிய ஜமாத். அந்த அழைப்பு பணியை, இந்த ஜமாத்தை வைத்து என்னை நான் வலுப்படுத்திக் கொள்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் செங்கோட்டையிலிருந்து மதுரைக்கு வந்திருக்கிறேன்னா நீங்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திருக்கீங்க, அவ்வளவுதானே. இதுக்கு தானே ஜமாத்து. இல்ல, இங்க இருந்து 2 பேர் செங்கோட்டைக்கு வராரு, திருநெல்வேலிக்கு வராரு, தென்காசிக்கு வராரு, ஒரு வழி ஏற்படுத்தும், வாய்ப்பு ஏற்படுத்தும், தொடர்பு ஏற்படுத்தும், அவ்வளவுதான். நான் பேசுறது அல்லாஹ்வுக்காகத்தான், நீங்க பேசுறது அல்லாஹ்வுக்காகத்தான், நீங்க செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காகத்தான், நான் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காகத்தான். தௌஹீத் ஜமாத்ல இருந்தனால சொர்க்கம் என்று யாராவது தப்பு கணக்கு போட்டீர்கள் என்றால் நீங்கள் தௌஹீதையே சரியாக புரியாதவர்கள் என்று அர்த்தம். உண்மைதானே?
கொள்கையின்பால், உறுதியின்பால், அழைப்பு பணியின்பால், அல்லாவை நோக்கி மக்களை அழைப்பதன்பால், சீர்கட்ட சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதன்பால், நபி வழியை நடைமுறைப்படுத்துவதன்பால், குர்ஆனை மக்களின்பால் கொண்டு சேர்ப்பதின்பால், ஒண்ணு வாங்க, திருமறை குர்ஆனை கொண்டு சேர்க்கணும், நபி வழியை சேர்க்கணும், சீர்கட்ட சமுதாயத்துக்கு நேர்வழியை காட்டணும், நேர்வழியை எடுத்து சொல்லணும், இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். அதுக்கு ஒரு பலம் தேவை, ஒரு ஆலோசனை தேவை, ஒரு மசோரா தேவை. 10 பேர் சேர்ந்து நின்னா லகுவாக சொல்லலாம். அதுக்காகத்தான் நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். என் சொல்லுக்கு நீங்க கட்டுப்படுத்தீங்க. நான் யார் உங்களை கட்டுப்படுத்த சொல்றேன்? நான் அதிகாரத்தில் இருக்கிறேன். மாவட்ட தலைவர் சொன்னோன்னு கேட்கிய. மாவட்ட தலைவர் யார்? இந்த மாவட்டத்துக்கு என்ன கலெக்டரா இல்ல எஸ்பியா? அரசு அதிகாரம் கொடுத்துருக்கா? நீங்களும் சுதந்திரமானவர், அவர் யார் யார் கட்டுப்பட. ஆனா ஏன் கட்டுப்படுறோம்? நாங்கள் செய்யும் பணி அல்லாஹ்வுக்காக. அது ஒரு சீராக செல்ல வேண்டும், ஒரு ஆலோசனையின் அடிப்படையில் செல்ல வேண்டும், தொய்வில்லாமல் செல்ல வேண்டும். ஜமாத்தில் இருக்கும் பொழுது ஒருவர் சோர்வு தட்டினால் இன்னொருவர் தட்டி எழுப்புவார். அந்த தட்டி எழுப்ப வேண்டிய டயம் எனக்கு தேவை. நல்லா தூங்குறோம், ஃபஜ்ர் பாங்க சொல்லு, காது கேட்கல, அலாரம் வைக்கிறோம்ல, அதான இது. அலாரம் அடிக்கும், ஃபஜ்ர் நேரம் வச்சு எந்திக்கிறோம்ல. அலாரம் எதுக்கு? அலாரத்துக்கு அது நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாம ஏற்படுத்தி கொண்டு அலாரத்தை ஃபஜ்ர் தொலை செல்ல வேண்டும் என்றால் ஏதாவது காதல விழுந்தா தான் எந்திப்போம். நான் சோர்வா இருந்தா நீங்க எனக்கு ஆறுதல் சொன்னீங்க, அப்படி இருக்காது. வா பணி செய்வோம், தாவா செய்வோம், அல்லாஹ்வுடைய பணியை செய்வோம். நீங்க சோர்வாக இருந்தா உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஒருவரை ஒருவர் மாறி மாறி இதை முன்வைத்து தாங்க இந்த அஜெண்டா. இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலையை நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழகத்திலே குறிப்பாக நாம் எப்படி இருந்தோம், எப்படி வளர்ந்தோம், இளைஞர்கள் மத்தியிலே இந்த ஏகத்துவம் எப்படி சென்று சேர்ந்தது. ஆரம்ப காலத்தில் இன்னைக்கு இவ்வளவு இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க. அவங்க தான் இன்னைக்கு இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கவங்க தான் நாளைக்கு இருக்க போறோம். நம்முடைய நிலை அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? நாம் இலக்கு வைத்து வேலை பார்க்கவில்லை, இலக்கு வைத்து செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளவில்லை. இந்த ஜமாத்துக்கு அடுத்த தலைமுறைகளை உருவாக்குவதில் நாம் சோர்ந்து போய் இருக்கிறோம். அடுத்த தலைமுறைகளை வென்றெடுப்பதில் நாம் கவனமற்று இருக்கின்றோம். இளைஞர்களை உருவாக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு பிறகு இந்த மார்க்கத்தை சொல்லுவதற்கு ஒரு சந்ததியற்றதாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தின்பால் தான் நாம் இளைஞர்களை முன்வைத்து இத்தனை திட்டங்களை வகுக்கின்றோம். அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தும் இடத்தில் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். இளமை பருவம் என்பது எவ்வளவு அழகான பருவம், அல்லாஹ் அருளாக கொடுக்கப்பட்ட பருவம். அந்த பருவத்தில் தான் எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியும். இளைஞர்கள் இல்லாத எந்த நாடும் சரி, எந்த குடும்பமும் சரி சரியா இருக்காதுல்ல. நன்றாக நீங்க சிந்தித்து பாருங்கள். சீனாவில் குடும்ப கட்டுப்பாடு சட்டம் கொண்டு வந்தான், தற்போது அதை தளர்த்தி இருக்கிறான். ஏன் தெரியுமா? குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தின் மூலமாக புதிய பிறப்பு இல்லை, எங்கள் நாட்டிலே இளைஞர்கள் இல்லை. இளைஞர்கள் இல்லாததன் காரணமாக பல வேலைகள் தடைபடுகிறது, முதியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை தளர்த்தி எல்லாரும் கூட கொஞ்சம் பிள்ளை பெற்றுக்கோங்கிறாங்க. இளைஞர்கள் இல்லை என்றால் நாடுகள் பயன்பெற முடியாது. இளைஞர்கள் இல்லை என்றால் ஜமாத் நிர்வாகங்கள் செயல்படாது. உண்மைதான். இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள் அமர்ந்திருக்க பார்க்கிறோம், தாடி நிறைச்சு வயதாகி, அல்ஹம்துலில்லாஹ் குறை சொல்லல. ஆனா அவர் கவலைப்படுற ஏன் தெரியுமா? இந்த வயோதிகர்களுக்கு இன்னும் ஓய்வு கொடுப்பதற்கு இந்த இடத்துக்கு இன்னொரு இளைஞர் வராமல் இருக்கின்றாரே என்னுடைய கவலை. ஒரு இளைஞர் வராததன் காரணமாகத்தான் இன்னும் அந்த சுமையை சுமக்கின்றார். இந்த பணியை ஒரு வழி இல்லையில. யார் பள்ளிவாசல்ல பணம் பிரிச்சு இமாமுக்கு சம்பளம் கொடுக்கிறது? யார் இந்த அஜெண்டாக்களை செயல்படுத்துவது? என்னுடைய உடல்நிலையே மோசமா இருக்கு, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, 50 வயசுக்கு போற எல்லாம் வந்து தொலைச்சிருது, நான் நடக்க முடியாம ஆனால் இருக்கிறேன். ஏன் இருக்கிற? அடுத்த தலைமுறையை காணவில்லை என்ற ஏக்கமும் கவலையும் இந்த சபையில் ஒத்துக் கொண்டிருக்கிறது. யூத சிறுவன் மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது அண்ணல பெருமானார் தான் ஒரு அதிபதியாக இருந்தும் கூட, சாதாரண ஆள் கிடையாது, நம்மள மாதிரி கூட கிடையாது, இறை தூதருங்க, அந்த நாட்டுடைய மன்னர், ஒரு யூத சிறுவன் சகராதுவால போராக நபிகள் நாயகம் பேசுறாங்க. தாவாவுக்காக தான் எந்த லெவலுக்கும் இறங்கியவர்கள் நபிகள் நாயகம். அந்த நபிகள் நாயகத்தை முன்மாதிரியா பார்க்கக்கூடிய நாம் என்ன செஞ்சோம்? யாரை போய் பார்த்தோம்? யார்கிட்ட பேசணும்? நாம சோர்ந்து போய் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்குன்னு வந்துட்டோம் வச்சுக்கோயே, நான் எதுவுமே இல்லப்பா, என் இறைவனின் பார்வையில் நான் ஒரு அடிமை. இந்த அடிமை இந்த எஜமானனுக்காக எதையும் செய்வேன், எந்த லெவலுக்கும் இறங்குவேன். நாம தான் சொல்றோம்.
நபிகள் நாயகம் ரோட்ல நடக்கும்போது பெரியவங்க சிறியவங்க எல்லாருக்கும் சலாம் சொல்லுவாங்க. கதீஸ் மட்டும் பேசுறோம். நபிகளாருடைய நற்குணம் என்ன தெரியுமா? அவர்கள் சிறுவரைகள் கண்டால் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுவார்கள். கேட்கணும்ல, ஏன் சொல்ல மாட்டோம்? அவன் சின்ன பையன், அவன் தானே சொல்லணும். நபிகள் நாயகம் சொன்னாங்களே, சொல்லி ஒரு பரஸ்பர அன்பை ஏற்படுத்தினார்களே, அதன் மூலம் மார்க்கத்தை எத்தி வச்சாங்களே. நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட நிறைய பிளஸ் இருக்கு, மறுக்கல. அதை பத்தி பேசி எனக்கு எந்த புண்ணியமும் இல்லை. நம்மகிட்ட என்ன மைனஸ் இருக்கு அதை சொல்லுங்க. முதல்ல மைனஸ் சரி செய், எல்லாம் சரியாயிரும். உங்கள்ட்ட நிறைய தியாகம் இருக்கும், பொருளாதாரம் செலவழிச்சிருப்பீங்க, நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்குங்க, யாருக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சமூகத்தில் தற்சமயம் என்னிடமும் உங்களிடமும் என்ன குறை இருக்கிறது, என்ன மைனஸ் இருக்கு, அதை சரி செய்ய வாங்க, எல்லாம் சரியாயிரும். நம்முடைய உள்ளங்களை நாம் சரி செய்ய வேண்டும், உள்ளங்களை உறுதிப்படுத்த வேண்டும். எந்த இடத்திலுமே அல்லாஹ்வுக்காக, ரப்புவுக்காக, என் எஜமானனுக்காக அப்படிங்க சிந்தனை உள்ளத்துல வர்ற 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 எவரையும் பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். என் வேலை என்ன, நான் கடிவாளமிடப்பட்ட குதிரை போல போயிட்டே இருக்கணும். குர்ஆன் அல்லாஹ் அப்படிதான் நபிகள் நாயகத்தை சொல்றான். குல் நபியா அவங்களோட சொல்லு, ஹாதிஹி சபீலி, இதுவே எனது நேரான வழி. நபிகள் நாயகம் சொல்றாங்கல்ல, அவங்க எடுத்து வைக்காங்கல்ல, இதுதான் என்னுடைய நேரான வழி. அது இலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பால் உங்களை அழைக்கிறேன். அல்லாஹ் பஷீரத்தின் அனாவா மனித்தவாணி, நானும் என்னுடைய தோழர்களும் நேரான பாதையில் இருக்கின்றோம். இதோட என்னங்க நமக்கு தெம்பு வேணும், துணிச்சல் வேணும். எவன்ட்ட வேணாலும் பேசலாமாங்க, பேசலாம்ல. நபிகளாயத்தை அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி, அல்லாஹ் ஒருவன் என்பதுதான் நேரான பாதை, மதுஹப் கிடையாது என்பதுதான் நேரான பாதை, நபி வழிப்படி தொழணும் என்பதுதான் நேரான பாதை, நபி வழிப்படி நடக்கணும் என்பதுதான் நேரான பாதை. நபிகள் நாயகம் நேரான பாதையில் இருந்தார்கள். அந்த பாதையை நான் பின்தொடர்கின்றேன், உங்களையும் அழைக்கின்றேன், வாருங்கள் என்ற சமூகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் சகோதரர்களே. அதுக்கு தயாராகும். முதல்ல நாம் முஸ்லீம்ங்க, நாம் மூமீனுங்க, சத்தியத்தை சுமந்து கொண்டு அலைகிறவங்க, சத்தியத்தின்பால் மக்களை அழைப்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோங்க. அவன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், குர்ஆன்ல படிக்கிறோம், அடிக்கடி படிக்கிறோம். வஅமில சாலிஹன், யார் நல்லறம் செய்து நம்பிக்கை கொண்டு நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்லுங்க. அல்லாஹ் எப்படி சொல்றது? மக்களிடம் இருக்கும் தவறை சுட்டிக்காட்டி, நீங்க தொழுகின்றீர்கள் சரி, ஆனா ஹனபி முறைப்படி தொழுகின்றீர்களே, இது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நான் உங்களை தொழ கூப்பிடுகின்றேன், என்னுடைய முறைப்படி அல்ல, நபி வழிப்படி தொலைவாரும், இதுதான் தாவா. சொல்லுங்க. ஒவ்வொரு இளைஞரா பார்த்து பேசுங்க, மாணவர்களா பார்த்து பேசுங்க, சொல்லுங்க, நினைச்சு பாருங்க. அதான் முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள். இளைஞர்கள்ட்ட போய் பேசுங்க, இளைஞர்களை கவருங்க, இளைஞர்களை மூளைச்சலவை செய்யுங்கள். எதன்பால்? குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸின் பால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே மக்காவிலே மனிதர்களை மறைவாக சந்தித்து சந்தித்து பேசினார்களே, எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட பணியின் காரணமாக முத்தான நபித்தோழர்கள் உருவாக்கப்பட்டார்களே. அந்த நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக நபிகளாரோடு கரம் கோர்த்தார்களே. பல நபித்தோழர்கள் இன்னுயிரை நீத்தார்களே. தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களே. நினைச்சு பாருங்க. நபிகள் நாயகம் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அந்த ஏகத்துவத்தின்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அனைவருமே யாரு? இளைஞர்கள் தானே பெரும்பாலும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படித்தானே பார்த்தோம். பிலால் ரலியல்லாஹு யாரு, அம்மார் ரலியல்லாஹு யாரு, குவைப் ரலியல்லாஹு யாரு, கபாப் ரலியல்லாஹு யாரு, அலி ரலியல்லாஹு யாரு? இளைஞர்கள் மத்தியிலே ஏற்பட்ட எழுச்சி, இளைஞர்கள் மத்தியிலே ஏற்பட்ட புரட்சி, இளைஞர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட இஸ்லாம் ஒட்டுமொத்த அரபு தேசத்தையே இஸ்லாமிய நாடாக மாற்றியதே. இணை வைப்பை அரபு தேசத்திலிருந்து அகற்றினார்களே, அது போன்ற ஒரு நிலைக்கு என்ன காரணம்? நபிகள் நாயகமும் சரி, அவர்களோடு இந்த நபித்தோழர்களும் சரி, தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள், களப்பணியாற்றினார்கள், மக்களை சந்தித்தார்கள். அல்லாஹ் நேரடியாக நபிகள் நாயகத்துக்கு ஆட்சியை கொடுக்கல. எவ்வளவு பெரிய உழைப்பு, எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய ஈடுபாடு அதன் மீது. சரி, ஆட்சி கிடைச்ச பிறகு நிம்மதியா இருந்தாங்களா? எத்தனை போர்க்களங்கள், என்ன காரணம்?
1500 ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட ரொம்ப பலமான அஸ்திவாரம் இஸ்லாம் இன்னைக்கும் வேரூன்றி நிற்கிறது. அழிக்க முடியாத மார்க்கமாக இன்று உலகத்தில் பரவிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் செய்த தியாகத்தை சற்று நினைத்து பாருங்கள் சகோதரர்கள். ஒவ்வொரு ஆட்டத்தில் ஒரு அஜெண்டாவை போட்டு போட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனா அன்றாடம் நீங்க செய்ய வேண்டியது, தினம் தினம் நீங்க செய்ய வேண்டியது, உங்கள் மஹல்லாக்களில் மக்களை தனித்தனியாக சந்தித்து பேசுவதுதான். அது தீர்வே கிடையாது. அதுல சோடையே போகக்கூடாது. தனித்தனியா பேசுங்க. முதல்ல இளைஞர்களை வைத்து பேசுங்கள். பேச தெரியாதவர்களுக்கு பயிற்சி கொடுங்கள். அவங்க செல்ல தயங்கினான் என்றா நீங்க கூட போயிட்டு நீ பேசு, நான் பக்கத்தில் நிக்கிற பேசு, எது பிரச்சனை வந்தா நான் பார்த்துக்கிற தைரியம் கொடுங்க. உள்ளூர்ல பேச பயப்படுறான், வெக்கப்படுறான், பக்கத்து கிளைக்கு போங்க, பக்கத்துல ஆளை கூப்பிட்டுக்கோங்க. எங்கேயாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாவா பண்றதுல சிறப்பு என்ன தெரியுமா? நாம சரியா இருப்போம். முதல்ல தாவா பண்றதுக்கு இளைஞர்களை ஈடுபடுத்துவதனால அவன் உறுதியா இருப்பான். மற்றவன் திருந்துறானோ இல்லையோ இவன் சரியா இருப்பான்ல, அதுக்காக அது களம் காண வேண்டுமா வேண்டாமா சகோதரர்களே? வேற ஏங்க நம்ம இப்படி இருக்கோம்? உண்மையின் பக்கம் நிற்கிறோம், சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம். நமக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது, நபிகளாருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் ஏங்க இப்படி சோட போய் இருக்கிறோம்? ஏங்க இளைஞர்களை களத்துல இறக்க பயப்படுறோம்? என்ன தெரியுமா பிரச்சனை? நமக்கும் சில விஷயம் உள்ளத்துல வந்துருச்சு. எல்லாரோடையும் சேர்ந்து நிக்கணும். நின்னுங்க. யார் வேண்டாம்னா நிக்க வேண்டிய விஷயத்துக்கு எல்லாரும் நிற்போம். வக்ஃப் பிரச்சனை வச்சு எல்லாம் நிற்கும். கொள்கையில நிக்க முடியுமா? குர்ஆன் ஹதீஸ்னு வரும்போது நிக்க முடியுமா? எதிர்ப்பு இல்லைன்னா நான் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். வேற எங்கேயோ நம்ம சைத்தான் கூட்டிட்டு போறான்னு அர்த்தம். அங்கே எதிர்க்க வேண்டும் என்பதற்காக சும்மா போற செருப்பு கொண்டு அடிக்க சொல்லல. உண்மையை சொல்லும் பொழுது ஏற்படும் எதிர்ப்பு. உண்மையை உண்மையாக உரைக்கும் பொழுது எதிர்ப்பு ஏற்படத்தானே செய்யும். அந்த எதிர்ப்பை சந்திக்கத்தானே செய்யணும். அந்த எதிர்ப்பு தான் நமக்கான சுகம், மறுமையின் பலம். இந்த மாநாட்டை முன்வைத்து நீங்கள் ஒரு வேலை செய்ய போகின்றீர்கள். இந்த மாநாட்டை முன்வைத்து நீங்கள் தாவா செய்ய போகின்றீர்கள். இந்த மாநாட்டை முன்வைத்து நீங்கள் அழைப்பு பணி செய்ய போகின்றீர்கள். இந்த மாநாட்டை முன்வைத்து மக்களை அழைக்கப் போகின்றீர்கள். இந்த மாநாட்டை முன்வைத்து நீங்கள் இளைஞர்களை சந்திக்க போகின்றீர்கள். இந்த மாநாட்டை முன்வைத்து நீங்கள் மாணவர்களை அழைக்கப் போகின்றீர்கள். ஆகவே உங்களுடைய பணிகள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே எதை நோக்கி கூடுதலாக இருக்க வேண்டும் என்றால், யாரெல்லாம் கொள்கையில் தடம் புரண்டு நிற்கின்றார்களோ, யாரெல்லாம் தௌஹீதுக்குள் ஈர்க்கப்பட வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இணை வைப்பு சிற்கிலும் இருக்கின்றார்களோ, அந்த சகோதரர்கள் எல்லாம் நீங்கள் சந்தித்து இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா, அதுக்காக ஒரு மாநாடு போடுகின்றோம், தயவு செய்து நீ எந்த வேலை இருந்தாலும் எனக்காக வா என்று இந்த மார்க்கத்தை அறியாத, கொள்கையில் முரண்பட்ட, ஜமாத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒருவனை ஒருவர் கூட்டிட்டு வந்தாலும் இந்த மாநாடு வெற்றி சகோதரர்களே. இந்த மாநாட்டோட வெற்றி 50 லட்சம் பேர்லாம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கீங்கல்ல, அவன் குடும்பத்தில் இருக்கலாம், வெளியில இருக்கலாம், எங்க ஒருத்தன் அவன் கொள்கைக்கு வெளியே இருக்கிறான், அவன் கொள்கையை சொல்லணும். அல்லாஹ்னா யாரு, ரசூலுல்லா யாரு, இளைஞர்கள் எப்படி இருக்கணும், இஸ்லாமிய இளைஞர்களுடைய முன்மாதிரி என்ன, இந்த பயான்களை கேட்கணும். இவன் காதில் விழுந்தால் அது எனக்கு மறுமை வெற்றி கிடைக்கும் என்று நீங்கள் உழைப்பு செய்து மக்களை அழைத்து சந்தித்து இந்த ஜமாத்துக்கு தொடர்பில்லாத எத்தனை நபர்களை திரட்டி கொண்டு வருகின்றீர்களோ அங்கே நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். நான் ஏன் சொன்னேன்னா, நமக்கு என்ன தெரியுமோ, என்ன படிச்சிருக்கோமோ, என்ன புரிஞ்சிருக்கோ அதை கூப்பிட்டு வச்சு திரும்ப திரும்ப குர்ஆன் வசனம் சொல்றதை பத்தி நான் உறுதி, அது வேற. அவனுக்கு தான் தெரியாதவனுக்கு சொல்லுவதற்காக தான் சகோதரர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நாம் இன்று எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றோம். பெண்கள் பயான் நடக்கு, யார் வாரா? மர்கஸுக்கு வர பெண்கள் தான் வராங்க. பொதுக்கூட்டம் நடக்கு, யார் வாரா? தௌஹீத் புரிஞ்சவங்க தான் வராங்க. ஒரு நிகழ்ச்சி, ஒரு அஜெண்டா, ஒரு திட்டம், இவைகள் எல்லாமே மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? தெரியாதவனை எப்படியாவது பேசி நைஸ் பண்ணி கூட்டுவாங்க, உழைப்பு செய்யுங்க, அதன்பால் நீங்கள் பாதங்களை நகர்த்துங்கள் சகோதரர்களே. தெரியாதவன்ட்ட போய் பேச கொண்டு வா. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நாகரிகம் எவ்வளவு வேணாலும் வளரலாம், அறிவியல் முன்னேற்றம் எவ்வளவு வேணாலும் வளரலாம், நாம் தாவா பண்ணுவதற்கு பல சாதனங்களை கிடைத்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி எப்பொழுதுமே 1500 ஆண்டுகளாக களத்தில் நிற்பது தெரியுமா? மனிதர்களை மனிதர்கள் பார்த்து பேசுவதுதான் நபிமுறை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தானே சொன்னாங்க, இந்த சமுதாயத்தை நான் திரும்ப 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 சந்தித்தேன். பேச ஆரம்பிச்சாலே காதை பொத்திக் கொள்றான், என்ன கண்டாலே முகத்தை மூடிக்கொள்றான், அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. அவன் காதை பொத்திக் கொண்டா நான் கத்தி சொல்லுவேன் அல்லாஹ், அவன் முகத்தை மூடிக்கொண்டா திரையை விலக்கி விட்டு சொல்லுவேன் அல்லாஹ், அவன் என்ன கண்டு அந்த வழியா ஓடினா நான் இந்த வழியா போய் சொல்லுவேன் அல்லாஹ்.
அப்படிலாம் சொல்லி அவன் கேட்கல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படிலாம் சொல்லி அவன் கேட்கல. நாம சுதந்திரக்கூடாது, கேட்க மாட்டான். கேட்டால் அது அல்லாஹ்வுடைய வழி. நமக்கு நோக்கம் அது இல்லை. சொல்றோமா, உழைத்தோமா, பேசுறோமா, பேச தயாராக இருக்கிறோமா, மக்களை அணிதிரட்டுகிறோமா, கொள்கையின்பால் ஈர்க்கிறோமா, நம்முடைய நல்ல செயல்கள், நல்ல அருமையான பேச்சுக்கள். மக்கள்கிட்ட போய் பேசுங்க. சின்ன பசங்க தானே, அவங்க சின்ன பசங்கள்லாம் நான் பெரிய ஆள்லாம் நினச்சி ஓடாதீங்க. நபிகள் நாயகத்தை நினச்சி பாருங்க. நபிகள் நாயகம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அனசரியில் சொல்கிறாங்களா இல்லையா? நாங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். நபிகள் நாயகம் வந்து எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க முந்திக் கொண்டு. அல்லாவுக்கு நான் அடிமை, எஜமானனுக்கு நான் செய்யக்கூடிய சேவை. அல்லாட்ட நாளைக்கு சொல்ல, இறைவா உன்னுடைய செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இறங்கி அவன்கிட்ட நான் பேசினேன். வாழ்க்கையை அப்படித்தானங்க மாற்றணும். வாழ்க்கை அல்லாஹ் அப்படித்தானே அர்ப்பணிக்க சொல்கிறான். நபி நீ சொல்லு, இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்தும் அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லு. வாழ்வும் மரணமும் அல்லாஹ்வுக்கு ஆகி போச்சுல, அப்புறம் நமக்கு வேற என்ன இருக்கு? எல்லாமே அல்லாஹ்வுக்காகத்தானே. நமக்கு என்ன வந்துட போகுது, என்ன கிடைச்சிட போகுது? ஒன்றும் கிடையாது. தயவு செய்து இந்த பயங்களெல்லாம் விட்டுருங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தோம்ல எல்லாத்தையும் விட்டுருவோம். இளைஞர்கள் எப்போ ஏற்பட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்கிறது இன்னும் நிறைய சொல்ல போகிறாங்க உங்களுக்கு. அவன் என்னென்ன கேடில் இருக்கிறான், எனக்கு நேரம் இல்லைங்கிறதுக்காக நான் சப்ஜெக்டுக்குள்ளே மட்டும் நின்று பேசுகிறேன். அவங்களெல்லாம் சீர்படுத்த வேண்டிய, நன்னெறிப்படுத்த வேண்டிய, நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு, கடமையும் நமக்கு இருக்குது. நாம் தான் அந்த களத்தில் நிற்கிறோம். அதுக்கான மேன் பவர் நம்மகிட்ட தான் இருக்குது. இல்லை நாமளும் கைவிட்டுட்டோம்னு வைங்களேன், சமுதாயத்தை நம்ம 10 வருஷம் அப்புறம் பார்க்கவே முடியாது. ரொம்ப மோசமாக அருவருக்கத்தக்க நிலையில் இன்னைக்கு இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் சொல்லித்தான் தெரியணும். எல்லாருக்குமே தெரியும். அந்த இதில் கூட ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே தான் போனாங்க. அதுக்காக வாழ்வு அல்லாஹ் அப்படியே சொல்கிறான். அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எவ்வளோக்கும் ஐயுக்கும் அகுசனோமலா, உங்களுக்கு வாழ்வை மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருப்பதே உங்களை நன்மை செய்தவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தானே. இதெல்லாம் நம்ம தானே மக்கள்கிட்ட போய் சொல்லணும், நம்ம தானே மக்கள்கிட்ட போய் பேசணும், நம்ம தானே மக்கள்கிட்ட போய் அறிவுறுத்தணும். இளைஞர்களை போய் பார்த்து பேசுங்க. அவங்கள்ட்ட சந்தேகம் கேட்பான், பதில் சொல்லுங்க. வாத பிரதிவாதங்கள் வரும், உண்மையை எடுத்து சொல்லுங்க. எந்த நேரத்திலும் கோவப்படாதீங்க. தன்மையாக, அன்பாக, அழகாக. இன்னைக்கு அவன் கேட்காட்டும் நாளைக்கு கேட்பான். நபிகள் நாயகம் தாயிப்பில் சொன்னாங்களா இல்லையா? இவங்க கேட்காட்டும் சந்ததி கேட்கும். அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய உண்மையாகி விட்டது. இன்னைக்கு தாயிப்பு எப்படி இருக்கு? இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் உள்ளத்தில் வச்சுக்கோங்க. யாருக்காகவும் யாரும் வேலை செய்யலை. யாரையும் நிர்பந்தப்படுத்தலாம் முடியாது. யார் கழுத்துலையும் யார் கத்தி வச்சு நீ இதை செய்யும் சொல்லலாம் முடியாது. எல்லோருமே அல்லாவுக்காக வேலை செய்யத்தான் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லாவுக்காக களப்பணியாற்றத்தான் உட்கார்ந்துருக்கிறோம். மறுமை வெற்றிக்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அந்த மறுமை வெற்றி உண்மை, மறுமை வெற்றி வேண்டும். அதற்காக என் பயணத்தை நான் தொடர வேண்டும், நீங்களும் தொடர வேண்டும். எல்லோரும் சேர்ந்து மறுமை வெற்றிக்காக, மறுமையினுடைய நல்வாழ்வுக்காக இன்ஷா அல்லாஹ் நம்மளை அர்ப்பணிப்போம். அதிகம் களப்பணி செய்வோம், தாவா செய்வோம், நேர்வழியின்பால் மக்களை அழைப்போம். அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான், நம்முடைய கண்ணியத்தை ஒசத்துவான். அந்த அடிப்படையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் என்ற செயல் திட்டத்தை வைத்து இளைஞர்களை சந்திப்போம். அல்லாஹ் அருள் செய்வான் என்று கூறி உரை நிறைவு செய்கின்ற வாக்குத்தினால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.